சாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2023ஆம் ஆண்டிலும் சாரோன் தரிசன ஊழியங்கள் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு தேவன் தந்துள்ள மகா பெரிய கிருபையை எண்ணி தேவாதி தேவனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சாரோன் தரிசன ஊழியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல உள்ளோம். சாரோன் தரிசன ஊழியமானது கர்த்தர் தந்த தரிசனத்தின்படி சகோதரர் ராசு பெரியசாமி அவர்களால் கடந்த 2019ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் துவங்கப்பட்டது. அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அநேகருடைய சாட்சிகளையும் அவர் கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறார். தேவன் தாமே இந்த ஊழியத்தின் மூலமாக இன்னும் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய ஊழியங்கள் யூடியூப் சேனல் மாத்திரமல்ல, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் தேவனுடைய செய்தியை அவர் அறிவித்து வருகிறார். இந்த சாரோன் தரிசன ஊழியமானது கர்த்தரை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும், கர்த்தரை அறிந்தும் இந்த நாட்களிலே பலவிதமான உலகத்தின் காரியத்தின் நிமித்தமாக பின்வாங்கி போன மக்கள் அவரை அறிந்து கொள்ளும்படியாகவும், இயேசு கிறிஸ்து யார் என்பதை, அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகள் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த ஊழியத்தை அவர் சிறப்பாக செய்து வருகிறார். வேதாகமத்திலே பார்க்கும்போது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடி இருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. The people who walked in darkness have seen a great light. Those who dwelt in the land of deep darkness, on them has light shone. இந்த வசனத்தின்படி இருள் என்பது என்ன, அதாவது டார்க்னஸ் என்ன என்பது என்று குறித்து பார்ப்போமானால், இருள் என்ற வார்த்தை எப்பொழுது வருகிறது, எங்கு ஒளி குறைவாய் காணப்படுகிறதோ அங்கு இருள் சூழ்ந்து கொள்கிறது. The lack of light is called darkness என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இருள் சூழ்ந்து கொள்கிறது, அந்த இருளிலிருந்து அவன் எப்படி வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறான் என்று சொல்லி நாம் என்னென்ன காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருளுக்குள் தள்ளுகிறது என்று சொல்லி பார்ப்போமானால், துணிகரமான பாவங்கள், மறைவான பாவங்கள், பொய், களவு, பகை, பொறாமை, இச்சை, பிறரை ஏமாற்றுதல். ஒரு மனிதன் பிறரால் ஏமாற்றப்படும் போதும், பயம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் போதும் மனிதனுடைய வாழ்க்கைக்குள் இருள் பூந்து கொள்கிறது. விடுதலை பெற மனிதன் என்னென்ன காரியங்களை பொதுவாக செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான் என்றால், புனித ஸ்தலங்களுக்கு செல்வதன் மூலமாய் இருளிலிருந்து விடுதலை பெற முடியுமா என்று தேடுகிறான். சில மக்கள் நற்காரியங்களை செய்வதன் மூலமாக இருளிலிருந்து வெளிவர முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். உண்மையிலே நாம் பார்ப்போமானால் இப்படிப்பட்ட காரியங்களாலே முழுமையாக ஒரு மனிதன் இருளிலிருந்து வர முடியுமா என்று சிந்தித்தால் அதனுடைய பதில் இல்லை. ஏனென்றால் பழைய காலங்களிலே கர்த்தர் கொடுத்த காரியத்தின்படி பார்ப்போமானால், பாவத்திலே விழுந்த ஒரு மனிதன் பலி செலுத்துவதன் மூலமாக மாத்திரம்தான் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடிந்தது. இப்படி மனிதன் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் பலிகளை செலுத்தி கொண்டிருந்த பொழுதும் அவனால் முழுமையாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ஏனென்றால் தினமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வகையிலே பாவங்கள் கடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. நம் சிந்தையிலோ நம் செயல்களிலோ நாம் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படியானால் பாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன வழி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்திருக்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூய இரத்தத்தை சிந்தினதினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இதைத்தான் இந்த நாட்களிலே பாவத்தின் இருளிலே பிடிப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருள் என்ற பகை
புகுந்தபடியினாலே அந்த உறவிலே விரிசல் ஏற்பட்ட பொழுது மனிதன் கடவுளோடு இணைய வேண்டுமானால் ஒரு தூய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக பாவம் அறியாத அவர் மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு மனிதனாய் பிறந்தார். அந்த நாளைத்தான் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஒரு இரட்சகர் பாவியான நமக்காக இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக வந்து பிறந்தார். அந்த பிறப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு இரட்சிப்பு என்ற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் மனிதர்களுக்குள் வந்திருக்கிறது. இதற்காக இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன? குழந்தையாக பிறந்த அவர் மனு குலத்திலே, இந்த சமுதாயத்திலே ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி வாழ வேண்டும், தான் கர்த்தருக்கு பிரியமாய் எப்படி வாழ முடியும் என்று பலவிதமான போதனைகளை அவர் ஊமைகள் மூலமாகவும் அனுதின காரியங்கள் மூலமாகவும் அவர்கள் பார்க்கின்ற காரியங்களை கொண்டே மனிதர்களுக்கு வேதாகமத்திலே விளக்கி இருப்பதை நம்மால் காண முடியும். அந்த காரியங்களைத்தான் இன்றைய நாளிலே நாம் சுவிசேஷமாய் அறியாத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட போதனையை வழங்கிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே தன்னுடைய 33வது வயதிலே நமக்காக சிலுவையிலே தன் பாவமற்ற சுத்தமான இரத்தத்தை சிந்தி மீட்பை சம்பாதித்திருக்கிறார். இந்த இரட்சிப்பை, இந்த மீட்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்க அவரால் மாத்திரம் முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் பாவி என்பதை உணர வேண்டும். அடுத்தபடியாக அந்த பாவத்தை மன்னிக்க ஏதுவான இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் விசுவாசத்தை வைத்து என் பாவத்தை மன்னியும் என்று எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் கேட்கின்றாரோ அவருடைய பாவத்தை அவர் மன்னிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நம்மை அவரிடத்திலே நாம் ஒப்புவிக்கும் போது இந்த இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்திற்குள் நாம் கடந்து வர முடியும். இந்த சுவிசேஷத்தை இந்த ஆண்டிலே இன்னும் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சாரோன் தரிசன ஊழியத்தின் மூலமாக நாங்கள் இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரர் ராசு பெரியசாமி அவர்களின் மகனாகிய ஜெரேமியா ராசு என்பவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான ஒரு பாடலை நமக்காக பாட உள்ளார். வாழ்வழிக்கும் வள்ளலாக பிறந்தாரையா, தம்
ராஜாதி ராஜன் வந்தாரையா, தேவாதி தேவன் பிறந்தாரையா, இயேசு ராஜாதி ராஜன் வந்தாரையா. பாவங்கள் போக்கிட சாபங்கள் நீக்கிட பாறையில் உதித்தா தேவசுதர், பாவங்கள் போக்கிட சாபங்கள் நீக்கிட பாறையில் உதித்தா தேவசுதர். தேவாதி தேவன் பிறந்தாரையா, இயேசு ராஜாதி ராஜன் வந்தாரையா, தேவாதி தேவன் பிறந்தாரையா, இயேசு ராஜாதி ராஜன் வந்தாரையா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் அவதரித்த நன்னாளை நினைவு கூறும் இந்த நாளில் அன்பு, சமாதானம், சந்தோஷம் உங்கள் இல்லங்களில் நிறைவாய் பெருக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஒரு முறை ஒரு மனிதன் மனோதத்துவ டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர், எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கும்போது கட்டலுக்கு கீழே யாரோ படுத்திருக்கிறது போலவே தோணுதுன்னு சொன்னாராம். அதற்கு அந்த டாக்டர், நீங்களும் அந்த கட்டலுக்கு அடியிலேயே படுத்து தூங்குங்களேன்னு ஐடியா சொன்னாராம். திரும்பவும் அந்த மனிதன் ஒரு வாரம் கழித்து டாக்டரை பார்த்து, டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன், ஆனால் இப்போ கட்டலுக்கு மேலே ஒருத்தன் யாரோ படுத்துட்ருக்கிற மாதிரி எனக்கு தோணுது டாக்டர் அப்படின்னு சொன்னாராம். டாக்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, உங்கள் பிரச்சனைக்கு நான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கட்டளை யாருக்காவது விற்று விடுங்களேன் அப்படின்னு யோசனை சொன்னாராம். அந்த மனிதனும் அப்படியே செய்தாராம். அதற்கப்புறம் அந்த மனிதன் நிம்மதியாக உறங்கினான். அநேக நேரங்களில் பயம் நம்மை தவறான கற்பனைகளில் மூழ்கடித்து விடுகிறது, தவறான சிந்தனைகளுக்கு வழிவகுக்கிறது. ஒரு காரியத்தை அவிசுவாசத்துடன் நம்மை பார்க்க வைக்கிறது, நம்மை சோர்ந்து போக வைக்கிறது, நம்முடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் குறைக்கிறது. கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்படாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். பல மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயப்படுகிறார்கள், எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே பயப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் தேர்வை நினைத்து பயம், இருட்டை நினைத்து பயம், வலிக்குமோ என்று பயம், இப்படி பல பயங்களில் அவர்கள் வாழ்கிறார்கள். பெரியவர்களும் தங்களுடைய வேலைகளில், தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில், சூழ்நிலைகளில் இப்படி பல நேரங்களில் பயத்தோடு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நான் சொன்ன கதையில் வரும் மனிதனைப் போல பல மனிதர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக பயப்படுகிறோம் என தெரியாமலேயே பயந்து கொண்டிருப்பவர்கள் அநேகம் பேர். தூக்கத்தில் பயப்படுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பயமில்லாமல் வாழ கர்த்தரை நம்முடைய பலனாக கொண்டிருக்க வேண்டும். கடவுளின் மக்களும் கூட எதிரே இருந்த செங்கடலை பார்த்தும் அவர்கள் பின்னால் வந்த இராணுவத்தை பார்த்தும் மிகவும் பயந்தார்கள். ஆனாலும் கடவுளை நோக்கி கூப்பிடும்போது அவர் அவர்களுக்கு ஆதரவாய் நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்தார். யோசேப்பின் வாழ்க்கையிலும் கூட அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் அவருக்கு முன்பு பழகியது அல்ல, அவருக்கு முற்றிலும் புதியவைகள்தான், அவரை பயமுறுத்துகிறவைகளாக இருந்தவைகள்தான். ஆனாலும் கூட கடவுளுடன் அவருக்கு இருந்த ஐக்கியத்தில் அவருக்கு ஏற்பட்ட எல்லா விதமான எதிர்மாறான சூழ்நிலைகளையும் கடந்து அவர் வெற்றி கண்டார். நாம் செல்லும் பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம், ஆனால் கரம் பிடித்து நடத்தி வருகிற கர்த்தரின் வெளிச்சம் நம்மோடு வருகிறதல்லவா? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதல்ல, வாழ்க்கையில் நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதே முக்கியம். பயம் நம்மை சூழும்போது, பயம் நம்மை ஆட்டி படைக்கும் போது தாவீது ராஜா சொன்னதை நம் இருதயத்தில் பதித்து தைரியம் கொள்வோம். நம்முடைய பயங்கள் நீக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்வில் ஒளியேற்றவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். பயப்படாதிருங்கள். தேவதூதன் கிறிஸ்து பிறப்பின் போது மேய்ப்பர்களுக்கு சொன்ன செய்தியும் இதுதான். பயப்படாதிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். உங்களுக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களுடனே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது சகோதரர் ராசு பெரியசாமி அவர்கள் வழங்கும் கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தியை காண்போம். எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு ஒளியாக பிறந்தவர். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை யோவான் 1 அதிகாரம் 9 வசனம்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கடவுளுடைய ஒளி என்பது தூய்மைக்கும் கிருபைக்கும் தெய்வீக ஞானத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் ஒளி என்பது மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்வுக்கும் அடையாளமாக இருக்கின்றது. தூய திருவொளியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். மண்ணில் வந்த கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் இருள் நீங்கி மறுவாழ்வின் ஒளியை பெற்றுக்கொள்வார்கள். விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க விரும்புகின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஒளியாக வந்த ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய திரு அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளமும் ஆத்மாவும் மகிழ்ச்சி அடையும்படியாக கிறிஸ்துவை திருவொளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இருள் நீக்கும் ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இருளை நீக்கக்கூடிய ஒளியாக வந்து பிறந்தார். யோவான் 12:46 இப்படி சொல்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னை நம்பி ஏற்றுக்கொள்ளும் மக்கள் இருளில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஒளியாக வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சாட்சி சொன்னார். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை கண்டு கொள்பவர்கள் என்னை அனுப்பிய என் தந்தையாய கடவுளை நம்புகிறார்கள், கண்டடைவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். உலக மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக அல்ல, மாறாக அவர்களை மீட்டுக் கொள்ளவே கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். கடவுளுடைய திருவார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காத மக்களுக்கு இறுதி நாளிலே கடவுளுடைய திருவார்த்தைகள் மூலமாக தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நிலையான விண்ணுலக வாழ்வு அருளப்படும். எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய திருவார்த்தை நாம் நடந்து செல்லும் போது நமக்கு விளக்காக பயன்படுகின்றது. நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் தந்து இருளான உலகில் நடக்க உதவி செய்கின்றது. தந்தையாய கடவுளிடத்திலிருந்து வந்த திருவார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா இருளும் நீங்கி தூய்மையான கடவுளுடைய ஒளியை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் வாழ்வு புது மாற்றம் அடையும். இதற்காகவே கிறிஸ்து பிறந்தார். 1 யோவான் 2:8 எப்படி சொல்கிறது, மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், அது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. தம்முடைய சகோதர சகோதரிடத்திலே வெறுப்பை காட்டுபவர்கள் இருளிலே இருக்கிறார்கள், இருளிலே நடக்கிறார்கள். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் பகை, விரோதம், பொறாமை என்ற இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவருடைய கண்கள் குருடாகிவிட்டது. தம்முடைய சகோதர சகோதரிடத்திலே அன்பு காட்டுபவர்கள் ஒளியிலே நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் இடறி விடமாட்டார்கள். கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக இந்த புதிய கட்டளை நமக்கு பின்பற்றும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்மீது நீ அன்பு காட்டுவது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்தினார். ஆண்டவருடைய அன்பு நம்மில் ஒளிரும் போது, அதை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் போது மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணமாகிய இருள் அழிக்கப்படுகிறது. இதை நாம் பின்பற்றும் போது கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியை நாம் முழுவதுமாக கொண்டாட முடியும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய உறவு நம்முடைய சகோதர சகோதரிடத்திலே எப்படி இருக்கின்றது? அன்பை காட்டுகின்றோமா, வெறுப்பை காட்டுகின்றோமா? கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நடக்காமல் விரோதத்தை கடைபிடிக்கின்றோமா? உங்கள் வாழ்வில் ஒளி வீச ஆண்டவருடைய திருக்கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரிடமாவது நீங்கள் பேசாமல் இருந்தால், நல்ல மனித உறவிலே இல்லாமல் இருந்தால், இந்த திருநாளில் உங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து அவரோடு கூட ஒப்புரவாகுங்கள். அப்போது எல்லோருடைய மனதிலும் கடவுளுடைய ஒளி பரவும். வாழ்வளிக்கும் ஒளி. ஒளியாக பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்வை அளிக்கின்றார். யோவான் 8:12 இப்படி சொல்கிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருக்கோயிலே அமர்ந்து மக்களுக்கு இறை வார்த்தைகளை கற்பித்துக் கொண்டிருந்தார். அப்போது விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை அவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இப்படிப்பட்ட தவறை செய்தவர்களுக்கு கல்லால் எறிந்து மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று மோசே என்ற தலைவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவரிடத்திலே கேட்டார்கள். அப்போது ஆண்டவர், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலிலே கல்லெறியட்டும் என்று சொன்னார்.
பெரியவர் முதல் அனைவரும் ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து இனிமேல் பாவம் செய்யாது என்று எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்து விட்டார். உலக மக்கள் பாவம் செய்யும் போது அதை அவர்கள் உணரும் போது அதை மன்னித்து அருள் புரிபவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவ இருளை நீக்குகின்ற தூய ஒளியாக என்றும் வாழும் கடவுளாக அவர் இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய பழைய கசப்பான பாவ வாழ்க்கையை விட்டு திரு ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். அவர் உங்களை மன்னித்து உங்கள் பாவ இருளை நீக்கி தூய்மையான மறுவாழ்வை உங்களுக்கு கொடுப்பார். என் வாழ்க்கையில் தோல்வியை அடைந்து விட்டேனே, வாழ வேண்டிய முறையிலே நான் வாழவில்லையே என்று ஏங்குகின்றீர்களா? மறைவான பாவங்களிலே சிக்கி தவிக்கின்றீர்களா? ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா என்று ஏங்குகின்றீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய இருளை நீக்கவே ஆண்டவர் ஒளியாக பிறந்தார். வருத்தப்படாமல் அவரிடத்திலே வாருங்கள். தூய ஒளியிலே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மீட்பின் ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்கின்ற ஒளியாக பிறந்தார். 1 யோவான் 1:7 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கடவுள் என்றென்றைக்கும் அழியாத நிலையான ஒளியாக இருக்கின்றார். நாம் நம்முடைய பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டு ஒளியாகிய கடவுளோடு நல்ல உறவிலே இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பொய் சொல்லுவர்களாக இருப்போம். அதற்கு பதிலாக நாம் தூய வாழ்க்கை வாழ்ந்து ஒளியில் நடந்தால் கடவுளுடைய பிள்ளைகளாக எப்போதும் நிலைத்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அனைத்து பாவங்களை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும். உலக மக்களின் பாவ இருளை போக்குவதற்காக ஒளியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்திற்கு வந்த பணியை சிலுவையிலே நிறைவேற்றினார். உலக மக்களின் பாவங்களை சுமந்து கொண்டு அவர்களுக்காக பாடுபட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய திரு ரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வருகின்ற மக்களுடைய பாவங்கள் அவருடைய திரு ரத்தத்தினால் கழுவப்படும். எனக்கு அன்பானவர்களே, மண்ணுலகில் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே பாவ விடுதலைக்கு வழி கிடையாது. அவரே நம்முடைய மீட்பர், அவரே நம்முடைய இரட்சகர். அவரே நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்கும் போது மீட்பின் மகிழ்ச்சியாகிய புது வெள்ளம் புரண்டோடி போகும். ஆண்டவர் ஒளியாக பிறந்தது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் திருநாள். பனித்தூவும் நேரம், கடும் குளிர் காலம், வான் தூதர் பாட பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன், பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன். பனித்தூவும் நேரம், கடும் குளிர் காலம், வான் தூதர் பாட பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன், பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன். இருளை போக்க இயேசு பிறந்தார், விண்ணின் ஒளியாய் மண்ணில் வந்தார். இருளை போக்க இயேசு பிறந்தார், விண்ணின் ஒளியாய் மண்ணில் வந்தார். பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே பாரினில் மக்களை மீட்டி
மீட்டிடவே, பாவங்கள் சாபங்கள் நீக்கிடவே, பாரினில் மக்களை மீட்டிடவே, வானமும் பூமியும் மகிழ் கொண்டாட, பனித்தூவும் நேரம் கடும் குளிர்காலம் வான்தூதர் பாட, பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன், பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன். கருணை தெய்வம் இயேசு பிறந்தார், வேண்டிக் கொண்டால் பதிலளிப்பார். கருணை தெய்வம் இயேசு பிறந்தார், வேண்டிக் கொண்டால் பதிலளிப்பார். மேடுகள் பள்ளங்கள் நிரப்பிடவே, மேலான வாழ்வை கொடுத்திடவே, மேடுகள் பள்ளங்கள் நிரப்பிடவே, மேலான வாழ்வை கொடுத்திடவே, நல்மணம் அமைதி வாழ்வில் பொங்கிட, பனித்தூவும் நேரம் கடும் குளிர்காலம் வான்தூதர் பாட, பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன், பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன். பனித்தூவும் நேரம் கடும் குளிர்காலம் வான்தூதர் பாட, பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன், பிறந்தார் பிறந்தார் தெய்வ மைந்தன். வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, நீர் பிறந்த இந்த நாளை கொண்டாடும் போது நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஒளியாக இந்த உலகத்திலே உடைய திருக்குமாரனை அனுப்பி வைத்ததினால் நாங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இருள் நீங்கி ஒளி பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த ஒளியிலே வந்து பங்கு பெற்று ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக மாற விருப்பம் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். வாழ்க்கையிலே துன்பத்திலும் துயரத்திலும் பாடுகளிலும் இருக்கிற மக்கள் மீது அருள் கூர்ந்து அன்பு பாராட்டி அவருடைய எல்லா துயரத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்விலே உம்முடைய திரு ஒளியை வீச செய்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும். யாரெல்லாம் இருடான பாவ வாழ்க்கையிலே வாழ்கின்றார்களோ எப்போது எனக்கு விடிவு கிடைக்கும், என் வாழ்க்கையில் எப்போது மறுமலர்ச்சி ஏற்படும் என்று உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி உம்முடைய திரு ரத்தத்தினால் அவர்களை பாவமர கல்வி சுத்தப்படுத்தி நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். வாழ்க்கையின் பல கட்டங்களிலே தோல்விகளை சந்தித்த பிள்ளைகள் மீண்டுமாக எழும்பி வெற்றி பெற முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் அருள் கூர்ந்து அன்பு செய்து ஆசி செய்து உதவி செய்து தாங்கிக் கொள்ளும். யாரெல்லாம் தங்கள் அன்புக்குரியவர்களை எழுந்து போய் திக்கற்றவர்களாக இருக்கின்றார்களோ, இந்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாட முடியாமல் தவிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உம்முடைய மன அமைதியை கொடுத்து ஆறுதலை தந்து ஏந்தி தாங்கிக் கொள்ளும். யாரெல்லாம் உடைய திருவார்த்தைகளை படித்து தூய ஆவியானவர் மூலமாக தொடப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு நீர் பிறந்த இந்த நாளினுடைய மன மகிழ்ச்சியை கொடுத்துள்ளோம். எல்லாம் பல உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் படிய தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சாரோன் தரிசன ஊழியர்கள் மூலமாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்போதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.